ஒரு கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் பிளான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் உங்களுக்கு புரியாத மாதிரியான எந்த ஒரு டேர்ம்ஸும் நாங்கள் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு அண்ட் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ வர நீங்கள் ₹1 கூட நீங்கள் சேவ் பண்ணலைன்னா பரவாயில்லைங்க, இருக்கட்டும். ஸோ இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டை உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபினான்ஸை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கேல்குலேட் பண்ணால் சீக்கிரமாகவே நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக உங்களால் இருக்க முடியும். அதாவது பணத்துக்காக நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மட்டும் இல்லாமல் புது வீடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கார் வாங்குகிற பிளானாக இருக்கலாம், உங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைங்களோட மேரேஜ், இப்படி எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் நாலேஜ் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இது ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, அண்ட் இது ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு தென் உங்களோட முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சுஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரோசன் வியூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலுக்கு இன்னும் 26K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் போதுங்க, நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுவோம். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் தொடர்ந்து நம்ம வீடியோஸை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விஷயம் நம்ம கிட்ட இருக்கிறத காப்பாற்றணும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ். எந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற டேர்ம் இன்சூரன்ஸும் நீங்கள் எடுக்கலாம், ஆர் எந்த பிளானை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களோட சொந்த விருப்பம் தாங்க. பட் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் எவ்வளோ வருஷம் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ கம்மியாக தான் ப்ரீமியமும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் ஃபேமிலியோட மாத செலவு மட்டும் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அது இன்ட்டு 25 மடங்குன்னு போடுங்க. அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கணும். சப்போஸ் உங்கள் மாத செலவு 30,000ன்னு வச்சுப்போம். ஸோ 12 × 30,000 போட்டிங்கன்னா 3,60,000. அதாவது நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 4 லட்சம். ஸோ நீங்கள் இது 25 மடங்காக போட்டிங்கன்னா 1 கோடி. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் 1 கோடிக்கு நீங்கள் எடுக்கணும். நீங்கள் அதை ஜஸ்ட் நீங்கள் கேல்குலேட் பண்ணி நீங்கள் உங்களோட டேர்ம் இன்சூரன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸும். சடனாக நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மெடிக்கல் செலவு வந்துருச்சு அப்படின்னா நம்ம இத்தனை நாள் சேர்த்து வச்ச பணத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் தேவையான பணம் இல்லாட்டி கடன் வாங்குவோம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இன்சூரன்ஸ்லேருந்து உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். மினிமம் நீங்கள் 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரை கவர் ஆகிற மாதிரியான இன்சூரன்ஸை நீங்கள் போடுங்க. தேர்ட், எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் இல்லாட்டி கூட உங்கள் ஃபேமிலி பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டாங்க. செகண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சடனாக ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம கவர் பண்ணிக்கிறது. இது இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஜாப் இல்லாமல் போகலாம், ஆர் வேறு ஏதாவது எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ இருக்கணும்? சிம்பிளாக உங்கள் ஃபேமிலியோட மந்த்லி செலவு இன்ட்டு 6 மடங்கு. மாத செலவு நான் 30,000 வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ 30,000 எடுத்துக்குவோம். 30,000 × 6 அப்படின்னு போட்டிங்கன்னா 1,80,000, அப்ராக்சிமேட்டாக 2 லட்சம்னு வச்சுக்கோம். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 2 லட்சம் நீங்கள் வச்சுருக்கணும். இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் பண்ணிட்டாலே உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுக்காகவும் ஒரி பண்ண நீங்கள் தேவையே கிடையாது. நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்கள் ஃபேமிலி கஷ்டப்படாமல் லைஃப்பை ரன் பண்ணுவாங்க. இந்த 3 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வெல்த் பில்ட் பண்ணுறதை பற்றி நம்ம யோசிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் டார்கெட் என்ன அப்படின்றத முதல்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எப்பயுமே உங்களோட கோல்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் எழுதி வைங்க. அப்போ தான் உங்களால் அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணவும் முடியும். ஹவுஸ் வாங்கணும், கார் வாங்கணும், குழந்தைங்களோட வெட்டிங்ஸ், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது: ஷார்ட் டேர்ம், மிடில் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்.
ஷார்ட் டேர்ம் அப்படின்னா வெக்கேஷனோ இல்லை ஒரு ஊருக்கோ இல்லை வேறு நாட்டுக்கோ ட்ராவல் பண்ணுறதோ இல்லை வீட்டுக்குன்னு ஃப்ரிட்ஜ் லேப்டாப் வாங்குறதோ இல்லை ஏசி வாங்குறதோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஷார்ட் டேர்ம் கோலில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்தில் நம்ம இதில் அச்சீவ் பண்ணிடலாம். செகண்ட், பைக், கார்ஸ், ஜுவல்ஸ் இதெல்லாம் மிடில் டேர்ம் கோல்ஸில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இதை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். உங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷன், வெட்டிங் எக்ஸ்பென்சஸ், உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கோலில் வரும். இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 5 வருஷத்துலேருந்து 20 வருஷத்தில் நம்ம இதை அச்சீவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட கோல் இதில் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த மெத்தடை சூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது மீடியம் டேர்ம் கோலில் இருந்தால் அதுக்கு நீங்கள் ஈக்விட்டியை நீங்கள் சூஸ் பண்ணிடாதீங்க. இப்போது லாங் டேர்ம் கோலாக இருந்தால் கண்டிப்பாக 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்கும் குழந்தைங்களோட எஜுகேஷன் ஆர் வெட்டிங்ஸுக்கு தான் செலவு வைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போது எஜுகேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 20 வருஷம் கழிச்சு காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் இன்னைக்கு இருக்கிற காலேஜ் ஃபீஸை விட அதிகமாக தான் இருக்க போகுதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு காலேஜ் ஃபீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டோம் 10 வருஷம் ஒரு 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்குன்னு அப்ராக்சிமேட்டாக நம்மளால் இதில் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு சுச்சுவேஷனில் சென்னையில் இருக்க ஒரு காலேஜில் டிகிரி படிக்க 4 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ளே ஆகலாம். ஸோ நம்ம மேக்ஸிமம் லிமிட் 10 லட்சம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை ஒவ்வொரு பொருளாதார மதிப்பும் ஒவ்வொரு தடையும் பர்சன்டேஜில் அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ ஃபுட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9.62% அதிகமாகிடுச்சு. இதே ஹெல்த் கேருக்கு பார்த்தீங்கன்னா 8% அதிகமாகுது. இதே போல் எஜுகேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் 10% இப்போ அதிகமாகுது. ஸோ 15 வருஷம் கழிச்சு உங்கள் குழந்தைங்க காலேஜ் சேர போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தா இன்றைக்கி 4 இயர்ஸ் காலேஜ் படிக்கிறதுக்கு 10 லட்சம் செலவு பண்ணுறாங்கன்னா நீங்கள் 15 வருஷம் கழிச்சு அதே 4 வருஷம் காலேஜை படிக்க வைக்கிறப்போ எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா 41 லட்சத்துலேருந்து 45 லட்சம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் தான், அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கோல் எஸ்ஐபி கேல்குலேட்டரில் தான் நான் இதை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ டார்கெட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 40 lakhs, டியூரேஷன் 15 வருஷத்துக்கு. அப்படி பார்த்தா மந்த்லி 9,650 rupees சேர்த்தா தான் நம்ம இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதே போல தான் ஃபர்ஸ்ட் உங்களோட கோலை நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். தென் அந்த கோலுக்கு எந்த டைம் பீரியடில் வரும் அப்படின்றதே நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த பொருள் எவ்வளோ அண்ட் இன்ஃப்ளேஷன் போக அந்த பொருள் எவ்வளோ ரூபாய்க்கு அதிகமாகும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்றதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதே தாங்க வெட்டிங்க்கும் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, சிலர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்கணும்னு சொல்லி நினைப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. 50 வயசாக இருந்தாலும் சரி 55 வயசாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும், ஏன்னா எந்த ஒரு ஒர்க்குக்கும் போகாமல் என்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இப்படியே தான் நீங்கள் ஐடியாவில் இருக்கீங்கன்னா இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு இன்றைக்கி உங்களோட மாத செலவு எவ்வளோ அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்டாக 30,000 எடுத்துப்போம். ஸோ இது இன்ட்டு 350 மடங்கு நம்ம சேர்த்து வைக்கிறது தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீயாக நம்மளால் ஆக முடியும். ஸோ இது எந்த வயசாக இருந்தாலும் சரி. இப்போது உங்களுக்கு 30 வயசுன்னு எடுத்துக்கோமே. ஸோ உங்களோட மந்த்லி செலவு இன்ட்டு 350 மடங்கு உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீயாக நீங்கள் இருக்க முடியும். அதாவது 30,000 இன்ட்டு 350 மடங்குன்னு போட்டிங்கன்னா 1 crore இருந்தால் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீ. பட் நம்ம எப்பயுமே சொல்கிறது சேஃபர் சைடுக்கு 500 மடங்குன்னு எடுத்துக்குவோம். ஸோ 30,000 இன்ட்டு 500 மடங்குன்னு போட்டோம் அப்படின்னா 1.5C இருந்தால் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீ. இந்த கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீ. பட் இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட்டை சேர்த்தா அப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. பிகாஸ் விலைவாசி அதிகமாகிக்கிட்டே தான் போகும். அப்போது இன்னைக்கு 1C இருக்கிற மதிப்பு இன்னும் 20 வருஷம் கழிச்சு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இந்தியாவை பொறுத்தவரை இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 6.5லேருந்து 7% இருக்குது. ஸோ இன்னைக்கு 30,000 செலவு பண்ணுறீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னா 1.15 lakh நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஸோ இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ 1.15L இன்ட்டு 350 மடங்குன்னு போட்டிங்கன்னா உங்ககிட்ட 4Cக்கு மேலே இருந்தால் தான் உங்களால் ஃபினான்ஷியல் ஃப்ரீயாகவே இருக்க முடியும். ஸோ இப்போ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ? 4C. இதே போல் உங்களோட மந்த்லி செலவு எவ்வளவோ அண்ட் மந்த்லி செலவு
20 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும் அண்ட் அது இன்ட்டு 350 டைம்ஸ் தான் உங்களோட கேல்குலேஷன். இப்போ அகெயின் நம்ம எஸ்ஐபி கேல்குலேட்டர் உள்ள போகலாம். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 4C 20 வருஷத்துக்கு. அப்போ மாதம் 52,000 சேர்த்து வச்சாதான் நம்மளால 50 வயசுல ஃபினான்ஷியல் ஃப்ரீயாக இருக்க முடியும். பட் இது ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா இம்பாசிபிளாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அண்ட் நமக்கு ஒரு விஷனும் நமக்கு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி எய்தர் உங்கள் செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கலாம். அப்படி செலவுகளை குறைச்சிட்டு சேவிங்ஸை நீங்கள் அதிகமாக்குனீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அமௌண்ட்டை நம்மளால அச்சீவ் பண்ணவும் முடியும். ஆல்சோ எந்த கோல் ரொம்ப முக்கியம் அண்ட் எந்த கோல் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி உங்கள் சார்ட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ எந்த ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குவாலிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணி அவங்களோட கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை யாரோ சொல்கிறாங்கன்னு ஒரு ஃபண்டில் போடுறீங்கன்னா இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ உங்கள் பேங்க்கை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நல்ல ஒரு டெசிஷனை நீங்கள் ஓனாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவோட பர்பஸே உங்கள் கோல்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அண்ட் எவ்வளோ மாதம் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதை பற்றி சொல்கிறதுக்கான வீடியோ மட்டுமே தான் இது. எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். ஸோ நான் சொல்கிறத ஒரு பேஸாக நீங்கள் எடுத்துகிட்டு நான் சொன்ன ஃபார்மை நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். எந்த முடிவாக எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் குவாலிஃபைட் அட்வைசரோட கேட்டு தென் உங்கள் முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டாபிக் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.